ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் தொக்கை பாருங்களேன், பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தில் ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். கெட்டு போகாது, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு நம்ம கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ கத்திரிக்காவை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்தது நாட்டு கத்திரிக்காய் தான். நீங்கள் எப்பயுமே கத்திரிக்காய், வாழைக்காய், புடலங்காய் இது மாதிரிலாம் கட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே தண்ணியில் சேர்த்துக்கணும். தண்ணியில் சேர்த்தா மட்டும்தான் கலர் எதுவும் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு கத்திரிக்காவை மாற்றி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்துருச்சு. 20 பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் பூண்டு எந்த அளவுக்கு சேர்த்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. அது கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா சட்டுன்னு வதங்கி வந்துடும். சேர்த்து கொடுத்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது கூடவே 3 தக்காளியை பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு தக்காளியை கிண்டி கொடுத்து நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. நீங்கள் சாஃப்டாக தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். மூடி வதக்கினீங்கன்னா தக்காளி சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே நம்ம இப்போ மசாலா தூளும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கின்னா நம்ம கலர் மாதிரி பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? தக்காளியும் மசாலாவோடு சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து கத்திரிக்காவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட கிண்டி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ மூடி தண்ணி எதுவும் சேர்க்காமலே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 1/2 நெல்லிக்காய் சைஸு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. ஸ்டேஜில் உப்பு எதாவது கம்மியாக இருக்கான்னு சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி புளியோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காயோட நல்லா வெந்து வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு புளிப்பும் காரமும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நமக்கு கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தில் ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி தொக்கு பண்ணி கொடுங்க. அவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.